ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கோலா உருண்டை எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாமல் பர்ஃபெக்டாக வர்றதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கோலா உருண்டை கொஞ்சம் கூட உடஞ்சி போகாமல் ரொம்பவே டேஸ்டியாக வரும். வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் கொத்துக்கறி எடுத்துருக்கேன். மட்டனை கொஞ்சம் கூட பீஸாக இல்லாமல் இது மாதிரி நல்லா சாஃப்டாக கொத்தி வாங்கிக்கோங்க. அது இப்போ 2-3 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு சல்லடையில் கொட்டி வச்சுருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் போல் தண்ணி நல்லா வடியட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம தேவையான மசாலா பொருட்களை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே 3 லவங்கம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் 3 பல் பூண்டு, கூடவே ஒரு பச்சை மிளகாய் அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஃப்ளேவருக்காக ஒன்று சேர்த்திங்கனாலே போதும். சேர்த்துட்டு இது இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்பவே நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ மசாலா பொருட்களை அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்பவே நைஸாக இல்லாமல் இந்தளவுக்கு கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிங்கனாலே போதும். இப்போ இது கூட நம்ம தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கிற மட்டன் கொத்துக்கறியை உள்ளே சேர்த்துடலாம். மட்டனில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவே நைஸாக அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 4-5 சுற்று விட்டீங்க அப்படின்னாலே போதும், அரைப்பட்டுரும். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ மட்டனை அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்பவே நைஸாக அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் வச்சு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிங்க அப்படின்னா தான் இந்தளவுக்கு மட்டன் அரைப்படும். பாருங்கள், ரொம்பவே நைஸாக இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் அங்கங்கே பீஸாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கிற போது நமக்கு மட்டன் கோலா உருண்டை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது பிரிஞ்சு போகாமல் நல்லா கோட் ஆகும். அதுக்காக தான். அதிகமாக சேர்க்க வேண்டாம், 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதும். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். ஸோ நம்ம மட்டன் அரைக்கிற போதே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். அதனால் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ மட்டன் பீசஸை ஃபஸ்ட்டே வேக வைக்க வேண்டியது கிடையாது. இது மாதிரி அரைச்சிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ எல்லா பொருளுமே மட்டன் பீசஸோட நல்லா சேர்ந்து வந்துருச்சு. தண்ணி சேர்க்காமல் அரைச்சிங்க அப்படின்னா தான் இந்தளவுக்கு நல்லா திக்கான மாவு பதத்தில் கிடைக்கும். அவ்வளோதான். இதை இப்போ சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் கோலா உருண்டை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி எல்லா மட்டனையுமே சின்னதாக உருண்டை பிடிச்சி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மட்டன் கோலா உருண்டையை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை உடனே திருப்பி விட்டுறாதீங்க. ஒரு சைடு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். 2 சைடும் பொரிஞ்ச பபுள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம்.
ஸ்டவ் வந்து ஹையில் வைக்க வேண்டாம், மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக விடுங்க. அப்போ தான் மட்டன் பீசஸ் எல்லாம் உள்ளேயும் நல்லா பொரிஞ்சு வரும். ஸ்டவ் ஹையில் இருந்துச்சுன்னா மேலே சீக்கிரமாக கலர் மாறிடும், உள்ளே வந்து மட்டன் பீசஸ் சரி வர வெந்திருக்காது. பாருங்கள், இப்போ நம்ம மட்டன் கோலா உருண்டை ஒரு சைடு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை பொறுமையாக அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். இதே மாதிரி அப்பப்போ 2 சைடும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க. அப்போ தான் சுற்றியுமே நமக்கு ஒரே மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமானதும் வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ 2 சைடும் பொரிஞ்ச பபிள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலிருந்து வடித்த தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா மட்டன் கோலா உருண்டைகளையுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மட்டன் கோலா உருண்டை ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.